ஹாய் கைஸ், 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் அறிவியலில் பார்ட் 1 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இதை பாருங்கள். வாங்க பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுவினை காய்ச்சி வடிக்கும் பொழுது கிடைக்கும் துணை விளை பொருட்களை கொண்டு உருவாக்கப்படும் பொருள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? செயற்கை இலைகள். ஆடை தயாரிப்பில் இயற்கை கம்பளிக்கு பதிலாக தயாரிக்கப்படுவது அக்ரிலிக். பட்டு அல்லது கம்பளி இலைகளை காட்டிலும் அதிக வலிமை கொண்ட செயற்கை இலைகள் எவை? நைலான். அதிக வலிமையும் நீட்சித்தன்மை கொண்டதும் அதன் மீது குதிப்பதையும் தாங்கும் தன்மை கொண்ட செயற்கை இலை எது? டிராம்போலைன். உறிஞ்சு குழாய்கள் டேஸ் என்ற நெகிழியினால் செய்யப்படுகின்றது? பாலிப்ரோபைலின். ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகளாக நெகிழி நமது பயன்பாட்டில் உள்ளது? 200 ஆண்டுகள். பார்க்கின்சன் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார்? எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ். ஒற்றை படிகளின் அமைப்பினை பொறுத்து பல படிகள் எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன? 2. கீழ்கண்டவற்றுள் இலகு நெகிழிக்கு ஓர் எடுத்துக்காட்டு எது? பாலியெத்திலீன். கீழ்கண்டவற்றுள் பெருமளவு பயன்படுத்தும் நெகிழிக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு எது? பாலியெத்திலீன். கீழ்கண்டவற்றுள் எது இறுகும் நெகிழிக்கு எடுத்துக்காட்டாகும்? பேக்லைட். வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தா பொருளாக விளங்கும் இறுகும் நெகிழி எது? பேக்லைட். மின் சுவிட்சுகள் மற்றும் பல வகை பாத்திரங்களின் கைப்பிடிகள் தயாரிக்க பயன்படுவது எது? பேக்லைட். தீயினை தாங்கும் திறன் பெற்றிருப்பதாலும் தரை ஓடுகள் மற்றும் தீயணைக்கும் துணிகள் போன்றவற்றின் தயாரிப்பதில் பயன்படுவது எது? மெலமைன். ரெசின் குறியீடு எண் S3 என்பதை குறிக்கும் நெகிழி பால்வினைல் குளோரைடு. நமது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காட்மியம், ஈயம் போன்ற கன உலோகங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது நெகிழி எது? பாலிவினைல் குளோரைடு. ரெசின் குறியீடு எண் S6 என்பதை குறிக்கும் நெகிழி எது? பாலிஸ்டைரீன். பாலிஸ்டைரீன் புற்றுநோயை ஏற்படுத்தும் டேஸ் என்ற பிளாஸ்டிக் நஞ்சான வேதிப்பொருளை தன்னகத்தை கொண்டுள்ளது? ஸ்டைரீன். கீழ்கண்டவற்றுள் ரெசின் குறியீடு எண் S7 என்பதை குறிக்கும் நெகிழி எது? மேற்கண்ட அனைத்தும் இதில் ஃபுல் ஆப்ஷன் கொடுக்கல. PLA நெகிழிகள் என்பவை பாலிலாக்டிக். செயற்கை நெகிழிகளுக்கு மாற்றாக அறிவியலாளர்கள் கண்டறிந்த நெகிழி எது? பாலிலாக்டிக். எந்த ஆண்டு நடந்த ஆராய்ச்சியில் 90% கடல்வாழ் பறவைகளின் வயிற்றில் நெகிழிகள் இருப்பது கண்டறியப்பட்டது? 2015. கீழ்கண்டவற்றுள் உரமாகும் தன்மை கொண்ட உயிர்ப்பு திறன் கொண்ட வெப்பத்தால் இலகும் நெகிழி எது? பாலிலாக்டைடு. கீழ்கண்ட கூற்றில் சரியானதை காண்க. கூற்று 1. PLA அதாவது பாலிலாக்டிக் ஆசிட் பயன்படுத்தி உணவு பொட்டலக்கலன்கள், குப்பை பைகள் மற்றும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சமையல் மற்றும் உணவு மேசை கருவிகள் போன்றவற்றை தயாரிக்கலாம். இது சரி. அடுத்து கூற்று 2. PLA அதாவது பாலிலாக்டிக் ஆசிட் என்பது மட்கும் தன்மை கொண்ட பொருள். இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் கூற்று 2ம் சரி. முதன்முறையாக மட்கும் தன்மை கொண்ட நெகிழிகள் அல்லது உயிரி நெகிழிகள் என்ற கருத்து தோன்றிய ஆண்டு 1980. வழக்கமான நெகிழிகளைப் போலவே பெட்ரோலிய எண்ணெய் அல்லது பெட்ரோலிய வாயுவினால் தயாரிக்கப்படும் நெகிழி எது? வீரியம் குறைந்த நெகிழிகள். சோளம், இறால்களின் ஓடுகள் போன்றவற்றில் இருந்து மூலப்பொருட்களை சேகரித்து உருவாக்கப்பட்ட நெகிழிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மட்கும் தன்மை வாய்ந்த நெகிழிகள். எந்த நாட்டு ஆண்டு ஜப்பான் அறிவியலாளர்கள் பாலியெத்திலீன் டெரிப்தாலேட் பாட்டில்களை மறுசுழற்சி செய்யும் ஆலையில் ஐடனெல்லா சகிசியன்சிஸ் 201 F6 என்ற பாக்டீரியாவை கண்டறிந்தனர்? 2016. ஐடனெல்லா சாகியன்சிஸ் 201 F6 என்ற பாக்டீரியா ரெசின் குறியீடு டேஸ் எண்ணிற்குரிய நெகிழியினை மட்டுமே சிதைக்கும்? ரெசின் குறியீடு S1. ரெசின் குறியீடு டேஸ் எண் கொண்ட நெகிழியானது தற்பொழுது மறுசுழற்சி செய்யத்தக்க நெகிழியாகவே உலகெங்கிலும் தயாரிக்கப்படுகிறது. ரெசின் குறியீடு S1. நாம் பெரும்பாலும் பயன்படுத்தும் சாதாரண கண்ணாடி வகை எது? சிலிக்கா கண்ணாடி. இரும்பு மற்றும் குரோமியம் சார்ந்த வேதிப்பொருட்களை சேர்ப்பதால் உருவாகும் கண்ணாடி வகை எது? பச்சை நிற கண்ணாடி. சூளையில் சிதையாத
பைரெக்ஸ் என்ற முத்திரையுடன் பெருமளவு விற்கப்படும் கண்ணாடி வகை எது? போராசிலிகேட். உருகுநிலை கண்ணாடியுடன் எதை சேர்க்கும் பொழுது நல்ல படிக நிலையில் எளிதில் வெட்டக்கூடிய கண்ணாடி கிடைக்கிறது? ஆக்சைடு. பல்வேறு அடுக்குகளில் கண்ணாடி மற்றும் நெகிழியினை அடுக்கடுக்காக ஒன்று மாற்றி மற்றொன்று என அடுக்குவதால் பெறப்படும் கண்ணாடி வகை எது? குண்டு துளைக்காத கண்ணாடி. உருகிய நிலையிலுள்ள கண்ணாடியினை மிக விரைவாக குளிர வைக்கும் பொழுது காரில் உள்ள காற்று கவசங்களாக பயன்படும் டேஸ் வகை கண்ணாடி தயாரிக்கப்படுகிறது? கடின கண்ணாடி. மரக்கூழின் வேதியியல் செயல்முறைகளால் உருவாக்கப்பட்ட இலை எது? ரேயான். தீயில் ஏற்றும் பொழுது செயற்கை இலைகள் உருகுகின்றன. தீயில் ஏற்றும் பொழுது இயற்கை இலைகள் எரிகின்றன. எந்த ஆண்டு வங்காளதேசத்தில் நடந்த விடுதலை போரின் போது அகதிகளாக வெளியேறிய மக்கள் காலரா நோயினால் பாதிக்கப்பட்டனர்? 1971. 1971-72 ஆண்டு மக்களுக்கு காலரா பரவியிருந்த காலங்களில் ORSஇன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த இந்திய மருத்துவர் யார்? திலீப் மஹாலா பாபைஸ். எங்கு ஏற்பட்ட காலரா தொற்றின் போது செய்த களச் சோதனையில் ORS சிகிச்சை முக்கிய பங்கு வகித்தது? மணிப்பூர். உடலின் திரவத்தில் எத்தனை சதவீதத்துக்கும் அதிகமாக நீர் இழப்பு ஏற்பட்டால் மனிதனுக்கு இறப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது? 10%. கீழ்கண்டவற்றுள் வாய்வழி நீரேற்று கரைசல் என்பதன் ஆங்கிலச் சுருக்கம் என்ன? ORS. நமது உடலில் சரியாக இயங்குவதற்கு டேஸ் போன்ற தாது உப்புகள் தேவைப்படுகின்றன? சோடியம். ORS என்பதன் விரிவாக்கம் என்ன? ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். கீழ்கண்டவற்றுள் நமது உடலில் செரிமானம் செய்ய உதவும் அமிலம் எது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அமிலத்தன்மை என்பது எந்த உறுப்பில் அதிகமாக சுரக்கும் அமிலத்தின் காரணமாக ஏற்படும் அறிகுறிகளாகும்? இரைப்பை. நமது வயிற்றில் டேஸ் செல்கள் 1 முதல் 3 வரையிலான pH கொண்ட அமிலத்தை தாங்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன? புறணிச் செல்கள். நமக்கு அமிலத்தன்மை அல்லது நெஞ்செரிச்சல் உண்டாகும் போது எடுத்துக்கொள்ளும் மருந்திற்கு டேஸ் என்று பெயர்? ஆன்டாசிட். பென்சிலின் நோட்டேட்டம் என்ற பூஞ்சையானது பாக்டீரியாக்களை அழிக்கிறது என்பதை கண்டறிந்தவர் யார்? அலெக்சாண்டர் பிளம்மிங். பண்டைய எகிப்தியர்கள் பாதிக்கப்பட்ட காயங்களுக்கு டேஸ் பயன்படுத்தினார்கள்? ரொட்டி பூஞ்சை. 2ஆம் உலகப் போரின் போது காயமடைந்த வீரர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட மருந்தின் பெயர் என்ன? பென்சிலின். டேஸ் ஆன்டிபயோட்டிக் தவிர செயற்கை முறையில் பல ஆன்டிபயோட்டிக்குகளை நம்மால் உருவாக்க முடியும்? ஆன்டிபயோட்டிக். கீழ்கண்டவற்றுள் எந்த நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் வேலை செய்வதில்லை? சளி, புழு. கோகோ இலையில் இருந்து கொக்கைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தினை பிரித்தெடுத்தவர் யார்? ஆல்பர்ட் நீமானின். கோகோ இலைகளில் இருந்து கோகைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஆண்டு? 1860. பாரம்பரிய வீக்க நீக்கிகள் எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது? 2. கீழ்கண்டவற்றுள் போதை தன்மையற்ற வழிநீக்கிகளுக்கு எடுத்துக்காட்டியது? ஆஸ்பிரின். போதைத்தன்மை வாய்ந்த வழிநீக்கிகளுக்கு எடுத்துக்காட்டியது? கோடின். சாதாரணமாக மனித உடலின் வெப்பநிலையானது எத்தனை டிகிரி பாரன்ஹீட் வரை இருக்கும்? 98.4 முதல் 98.6 டிகிரி. நமக்கு நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நோய் எதிர்ப்பு அமைப்பானது டேஸ் என்ற வேதிப்பொருளை வெளியிடுகிறது? பைரோஜன். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை காண்க. நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் வளர முடியும். இதான் தவறானது. நம் உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது எதன் பணியாகும்? ஹைப்போதாலமஸ். உடல் வெப்பநிலை எத்தனை டிகிரி ஃபாரன்ஹீட்டை விட அதிகரிக்கும் போது புரதம் மற்றும் மூளையை தாக்கி நடுக்கம் மற்றும் வலிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது? 105 டிகிரி செல்சியஸ். கீழ்கண்டவற்றுள் காய்ச்சலை குறைக்கும் ஒரு வேதிப்பொருள் எது? ஆன்டிபைரட்டிக்ஸ். குளோரோஸ், சைலனோல் மற்றும் டெர்பென்கள் ஆகியவை சேர்ந்த கலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிருமிநாசினி. நோய் எதிர்ப்பு அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹிஸ்டாமைன்.
ஆக்சிஜனுடன் ஹைட்ரோ கார்பனை எரிப்பதில் பொதுவாக உற்பத்தி செய்யப்படுவது எது? கார்பன் டை ஆக்சைடு, நீர். சுடர் அமைப்பை சரியாக பொறுத்துக. வெண்மை சுடர், எப்சம் உப்பு, ஊதா சுடர், லித்தியம் உப்பு, இண்டிகோ சுடர், பொட்டாசியம் குளோரைடு, நீல சுடர், ப்ளீச்சிங் பவுடர். பச்சை சுடர் என்பது எதன் கலவையாகும்? போராக்ஸ் பவுடர். மஞ்சள் சுடர் என்பது எதன் கலவையாகும்? கால்சியம் குளோரைடு. கீழ்காண்பவைகளில் ஆரஞ்சு சுடர் எதன் கலவையாகும்? சமையல் உப்பு. கீழ்கண்டவற்றுள் சிவப்பு சுடர் எதன் கலவையாகும்? ஸ்டிரான்சியம் குளோரைடு. ஒரு மெழுகுவர்த்தி சுடர் எத்தனை முக்கிய மண்டலங்களாக கொண்டுள்ளது? 3. மெழுகு சுடர் அமைப்பில் எரிபொருள் குறைவாக எரிதல் நடைபெறும் மற்றும் மஞ்சள் நிறப்பகுதி எது? சுடரின் நடுப்பகுதி. மெழுகு சுடர் அமைப்பில் எரிபொருள் எரியாத வாயுக்களை கொண்ட கருமை நிறம் கொண்ட மிக குறைந்த வெப்ப பகுதி எது? சுடரின் உட்புற பகுதி. மெழுகு சுடர் அமைப்பில் எரிபொருள் முழுமையாக எரிதல் நடைபெறும் நீல நிறத்தை கொண்ட சுடரின் ஒளிராத பகுதி எது? சுடரின் வெளிப்புற பகுதி. எந்த கொள்கையின்படி சுடரின் மேல் எரியக்கூடிய காற்றின் அடர்த்தியானது சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைவாக இருப்பதால் சுடரானது எப்பொழுதும் மேல் நோக்கி இருக்கிறது? வெப்பச்சலன கொள்கை. கீழ்கண்டவற்றுள் ஒவ்வாமை பாதிப்பை நீக்கும் எதிர்ப்பு மருந்து எது? ஆன்டிஹிஸ்டமைன். வயிற்றின் அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தும் அமில நீக்கி எது? ஆன்டாசிட். கீழ்கண்டவற்றில் ஆன்டிசெப்டிக் பற்றிய கூற்றுகளில் தவறானதை காண்க. அனைத்து ஆன்டிசெப்டிக்களும் கிருமி நாசினிகள் அல்ல. இது தவறானது. 1 கிலோ எரிபொருளானது முழுமையாக எரிதல் நடைபெற்று வெளியிடப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? கலோரி பீக் மதிப்பு. கீழ்கண்டவற்றுள் கலோரி பீக் மதிப்பு எது? கிலோஜூல் பர் கிலோகிராம். கீழ்கண்டவற்றை அவற்றின் கலோரி பீக் மதிப்புடன் பொருத்துக. மாட்டுச்சாணம் 6000 to 8000. மரக்கட்டை 17000 to 22000. நிலக்கரி 25000 to 33000. பெட்ரோல் 45000. அடுத்து பொறுத்துக. மண்ணெண்ணெய் 45000. டீசல் 4,50,000. மீத்தேன் 5 லட்சம். சிஎன்ஜி 50,000. எரிபொருள் பயோகேஸின் கலோரி பீக் மதிப்பு என்ன? 35,000 to 40,000. கீழ்கண்டவற்றுள் எரிபொருள் ஹைட்ரஜன் கலோரி பீக் மதிப்பு என்ன? 1,50,000. சுவாச பிரச்சனைக்கு வழிவகுக்கும் வாயு எது? CO. உலக வெப்பமயமாதலுக்கு காரணமான வாயு எது? CO2. அமிலமலைக்கு காரணமான வாயு எது? SO2 பர் NO2. வெளிப்புற வெப்பத்தின் உதவியுடன் பொருளானது வேகமாக எரிந்து வெப்ப ஆற்றலையும் ஒளியையும் உருவாக்கும் நிகழ்வு வேகமாக எரிதல். வெளிப்புற வெப்பத்தின் உதவியின்றி பொருளானது தன்னிச்சையாக எரிந்து வெப்ப ஆற்றலையும் ஒளியையும் உருவாக்கும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தன்னிச்சையான எரிப்பு. கீழ்கண்டவற்றுள் வேகமாக எரிதலுக்கு எடுத்துக்காட்டு எது? LPG எரிதல். சுவாசித்தல் எதற்கு எடுத்துக்காட்டாகும்? மெதுவாக எரிதல். தீயணைப்பான் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்படுகிறது? 5. நெருப்பின் வகுப்புகள் எத்தனை வகைப்படும்? 5. மரம், காகிதம் மற்றும் துணி போன்ற எரியக்கூடிய திடப்பொருள்களால் ஏற்படும் நெருப்பின் வகுப்பு எது? வகுப்பு A. கீழ்காண்பவைகளில் வகுப்பு E வகை நெருப்பு எதனால் ஏற்படுகிறது? மின்சார உபகரணங்கள். வகுப்பு B வகை நெருப்பு எதனால் ஏற்படுகிறது? பெயிண்ட். மீத்தேன் போன்ற எரியக்கூடிய வாயு பொருட்களால் ஏற்படும் நெருப்பு வகை எது? வகுப்பு C. எண்ணெயால் ஏற்படும் தீ எந்த நெருப்பு வகைக்கு எடுத்துக்காட்டாகும்? வகுப்பு D. பொதுவாக எத்தனை கிராம் எடையுள்ள முட்டை உயர்ந்த ரக புரதத்தை கொண்டுள்ளது? 6 கிராம். தேனீக்கள் மலர்களில் இருந்து டேஸ் என்ற இனிப்புச் சாற்றை சேகரித்து அதை தேனாக மாற்றி அதை தேன் கூட்டில் உள்ள தேன் அறைகளில் சேமிக்கின்றன. நெக்டார். மலர்களில் உள்ள தேனை சேகரிக்கும் மற்றும் தேன் கூட்டை பாதுகாக்கும் பணியை செய்யும் தேனீ எது? வேலைக்கார தேனீ. கோழிகளின் உடலில் வைரஸ் உண்டாக்கும் நோய் எது? ராணிகேட். கீழ்கண்டவற்றுள் கோழிகளின் உடலை பலவீனமாக்கி நலிந்து போக வைக்கும் பூஞ்சை ஏற்படுத்தும் நோய் எது?
ஆஸ்பர்ஜில்லஸ். கோழிகளின் உடலில் பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எது? சால்மோனெல்லோசிஸ். பஞ்சு மற்றும் சணல் டேஸ் இலைகளுக்கு எடுத்துக்காட்டாகும். தாவரம். கம்பளி மற்றும் பட்டு இலைகள் டேஸ் இலைகளுக்கு எடுத்துக்காட்டு ஆகும். விலங்கு. கம்பளி என்ற இலை டேஸ் என்ற குடும்பத்தைச் சேர்ந்த விலங்குகளின் மென்முடி கற்றையில் இருந்து பெறப்படுகிறது. கேப்ரினே. கம்பளியை உருவாக்க எத்தனை படிகள் உள்ளன? 5. டேஸ் இலைகளை உணவாக உண்ணும் பட்டுப்புழுக்களில் இருந்து பட்டு இலைகள் பெறப்படுகின்றன. மல்பெரி. பட்டுப்புழுக்கள் எத்தனை மாதங்கள் மட்டுமே வாழும்? 2. பட்டுப்பூச்சிகளை வளர்த்து அதிலிருந்து பட்டு தயாரிக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செரிகல்ச்சர். ஒரு முதிர்ந்த பெண் பட்டுப்பூச்சி சுமார் எத்தனை முட்டைகளை இடும்? 500. இயற்கை இலைகளிலேயே வலிமையான இலை எது? பட்டு இலை. பட்டு உற்பத்தியில் உலகிலேயே இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2வது. பட்டுப்பூச்சிகள் அவற்றின் ஆரம்ப எடையை விட எத்தனை மடங்கு எடையுள்ள மல்பெரி இலைகளை உண்டு வாழ்கின்றன? 50,000. கம்பளி ஆலை பணியாளர்கள் டேஸ் பாக்டீரியா தொற்றால் அவதிப்படுகிறார்கள்? ஆந்த்ராக்ஸ். கீழ்காண்பவைகளில் ஆந்த்ராக்ஸ் நோயை குணமாக்க உதவும் மருந்துகள் எவை? சிப்ரோப்ளாக்சாசின். கூட்டுப்புழுக்களை அழிக்காமல் அவற்றிலிருந்து பட்டு நூலை எடுக்கலாம் என்பதை கண்டறிந்தவர் யார்? குசுமாராஜையா. வன்முறை அல்லாத மற்றும் பட்டுப்புழுக்களை அழிக்கப்படாத செயல்பாட்டில் துணி தயாரிக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அகிம்சை பட்டு. மத்திய அரசு விலங்குகளை துன்புறுத்துதலில் இருந்து பாதுகாக்க எந்த ஆண்டு 4 புதிய சட்டங்களை கொண்டு வந்தது? 1960. அமைதிப்பட்டு உருவாக்கப்பட்ட ஆண்டு? 1992. உரை ஆவணம் என்பதன் ஆங்கில சொல் என்ன? டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஸ்ப்ரெட்ஷீட் என்பதன் தமிழ் சொல்லாக்கம் என்ன? அட்டவணை செயலி. ஒரு உயர் முடிவு அட்டவணையில் இருந்து எதிர்பார்க்கப்படும் அனைத்து மேம்பட்ட பகுப்பாய்வுகளை வரைபடங்கள் சார்ட் மற்றும் முடிவு செய்யும் அம்சங்களை கொண்டுள்ள பயன்பாடு எது? அட்டவணை செயலி. நிதி, புள்ளியியல் மற்றும் கணித செயல்பாடுகளுக்காக எத்தனைக்கும் மேற்பட்ட செயல்பாடுகள் உள்ளன? 300. நிகழ்த்துதலின் ஆங்கில சொல் என்ன? இம்ப்ரஸ். சிறப்பு விளைவுகள், அசைவூட்டம் மற்றும் வரைதல் கருவிகள் போன்ற பொதுவான மல்டிமீடியா விளக்க காட்சி உருவாக்க பயன்படுவது எது? நிகழ்த்துதல். நிலையான எழுத்துரு தொகுப்பில் இல்லாத குறியீடுகளை கூட உருவாக்க பயன்படுவது எது? லிப்ரே ஆஃபீஸ் ஃபார்முலா. கடிதங்கள், அறிக்கைகள் மற்றும் பிற ஆவணங்களை தட்டச்சு செய்ய பயன்படும் மென்பொருள் எது? உரை ஆவணம். புதிய ஆவணமாக சேமிக்க வேண்டுமென்றால் டேஸ் என்ற உரையாடல் பெட்டியை திறப்பதன் மூலம் சேமிக்கலாம். சேவஸ். உங்கள் ஆவணம் அச்சு முன்னோட்டமாக மாற பின்வரும் எந்த முறைகளில் பயன்படுத்தலாம்? Ctrl+, Shift+O. டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் மென்பொருளில் இருந்து வெளியேறுதலுக்கு பின்வரும் எந்த கட்டளை பயன்படுத்தலாம்? ஃபைல், எக்ஸிட் லிப்ரே ஆஃபீஸ். சுட்டியை கொண்டு உரையை தேர்ந்தெடுக்க பின்வரும் படிகளில் தவறானதை காண்க. தேவையான உரை தேர்வு செய்யப்பட்ட பின் ஷிஃப்ட் பொத்தானை அழுத்துவதை விட்டுவிடவும். கீழ்காணும் எந்த குறுக்கு வழியை பயன்படுத்தி உரையை நகர்த்தலாம்? Ctrl+X. கீழ்கண்டவற்றுள் மார்ஜின் கைட் என்பதன் தமிழ் சொல்லாக்கம் எது? ஓர வழிகாட்டி. பின் வருபவைகளில் பக்கத்தின் அமைவுகள் என்பதன் ஆங்கில சொல் எது? பேஜ் ஓரியன்டேஷன். பக்கத்தின் நீளம் அகலத்தை விட அதிகமாக இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? போர்ட்ரைட். பக்கத்தின் அகலம் நீளத்தை விட அதிகமாக இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லேண்ட்ஸ்கேப். லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் எத்தனை வகையான பக்க அமைவுகள் உள்ளன? 2. இதோட 7ஆம் வகுப்பு அறிவியல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பார்க்கலாம். தேங்க்யூ.